அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமா. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதார சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் தான் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட ஜாபம் கிடையாது. பேப்பட்ட இது நல்லவில் இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவள் எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னினா என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணின் அர்த்தம் சொல்லி காமிக்கிறது. கன்னினா எப்போதும் இளமையோடு இருப்போன்னு அர்த்தம். அந்த ஒரு எனர்ஜெட்டிக் ஆக்டிவிட்டி எப்போதுமே இருக்கும். இன்னும் பகவான் அது அவனுக்கு வயசெல்லாம் ஆகாது, காலம் வேணால் போகும். அதே தான் எப்போதும் மாதிரி தான் இருப்பார். அதை தான் கண்ணின் பேர். அதான் முதல் திருவோணம் வீடு புதன் அங்கேயே வச்சுருக்காருன்னா புரட்டாசி மாதம். அப்படி என்ன புரட்டாசி மாதம் இம்பார்ட்டன்ஸ்னால் கலைகளுக்கு முக்கியமான இடம். அந்த அனுபவிக்கத்தானே புதன் இருக்கான். கலைகள் நம் பண்பாட்டு கலாச்சாரங்கள் இதெல்லாம் நிறைந்தது தான் அந்த புதனுடைய புரட்டாசி மாதத்தில் வரும். அனுபவிக்கக்கூடியது. நவராத்திரி பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயும். இப்போ தேவி நவராத்திரி, எல்லா நவராத்திரி இருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து நிறைய விஷயம் நலமாக இருக்குது. தாய் குலத்துக்கு முக்கியமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த கிருஷ்ணனுக்கும் தாய்க்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவர் அங்கே போனாலும் அந்த பெண்கள் நடுவில் தான் இருப்பார். மேலாக்கத்துக்கு மூடிட்டு இருப்பாராம். அப்படி ஒரு அமைப்பு தான் அவருக்கு எப்போதுமே. ஏன்னா என்ன அர்த்தம்னா தாய் குலம் அதுதான் சோறு போடுறது, அதுதான் கருணை காட்டுறது, அதுதான் நம்ம வளர்க்குறது, கஷ்டம் அது தாங்கிக்கிறது, நம்ம பண்ண தப்புகள்லாம் அது பொறுத்துக்கிறது. இதெல்லாம் தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்க தெரியும். யார் சித்து போனாலும் ஒரு பிண்டத்தோட ஓவரு. தாய் சித்து போனால் 16 பிண்டம் போடணும். நம்ம வயத்தில் கஷ்டப்பட்டு போனது வேண்டதுக்கு ஒரு பிண்டம். இப்படி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? பகவான் பாருங்கள், இப்படி இருக்காரு பாருங்கள், தாய் ஸ்தானத்தில் இருக்கு. ஸோ அதனால் புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் புதனானவர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு பொறுத்த பூர்வ புண்ணியாவே சனீஸ்வரன் தான். இவருடைய பாவ பருமன்கள்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு கொடு, எனக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நான் பதில் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் வச்சுருக்காரு. பூர்வ புண்ணியம் சனீஸ்வரர் 5ஆம் இடம் மகரம். 6ஆம் இடம் எனக்கு ஏற்ற மாதிரி கடனை கொடுத்தீங்கன்னா அதை நம்ம விருத்தியை கொடுக்கணும் அப்படின்னு 6ஆம் இடம் இப்படி இருக்கு பாருங்கள். அதே சனீஸ்வரன் தான். ஆக சரி, கடத்தலம் பார்த்தோன்னா உபயராசினால் குருவே வந்துடுறார். இப்போ குரு எப்படி கொடுப்பார்? இப்போது இப்படிமே தானே அக்கரமாக போகுது. அது வரைக்கும் கொடுக்குறது அப்படின்னு சரி அக்கரமாக போகுது. அதுக்கு முன்னாடி எல்லோரும் கொடுத்துரு. அதுக்கேற்ற மாதிரி தான் குருவை சந்திரங்காலைக்கு வச்சு ரோஹிணியில் பாக்கிய வீட்டில் உட்கார வச்சு எப்படி இருக்கு பாரு. 4ஆம் இடத்தையே 7ஆம் பாக்கிய வீட்டில் உட்கார்ந்தானே அது பெரிய யோகம் இல்லையா? மாதம் கட்சி 29ஆம் தேதி தான் குரு வக்கரமாக போகிறார் புரட்டாசி. அது வரைக்கும் கொடுக்கணும்ல. ஒரு செகண்ட் கொடுத்தா கூட போதும்.
அவர் தனக்காக மற்றவங்களுக்காக தான் அந்த கன்னி ராசியே. ஃபார் த பர்பஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் ஆல் அதர்ஸ் எவ்ரிபடி அதுக்காக கன்னி ராசியில் அவர் உட்காந்துருக்காரு. அது இது வந்து அமைப்பாருங்க. அதில் இன்னொன்று பிடிக்குன்னா அஷ்டமாவி செவ்வாயாச்சு அப்படின்னு கேட்குறேங்க. 2ஆம் வீட்டு அதிகாரி 2ஆம் வீட்டு அதிகாரி தான் அஷ்டமாதியாக இருப்பான். எல்லா கர்மங்களும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா கல்யாணம் ஆன பிறகு தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் ட்ராமா நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அவன் எப்போ நுழைஞ்சா தொடர்புண்டானோ வாக்கு சாமர்த்தியம், குடும்பத்தில் வித்தைகள், படிப்பு கிடிப்பு, அந்த அறிவு ஞானத்தை ஆரம்பிக்கிறது. குடும்பம் அமைப்பு எல்லாமே இருக்குது. 2ஆம் வீடு நேரம் 8ஆம் வீடு வருது அப்படின்னு பார்த்தான்னா 8ஆம் வீடுன்றது அஷ்டமஸ்தானன்றது எதுன்னா எது நல்லது பொல்லதுக்கிட்ட தெரிஞ்சு அதை மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். அவ்வளோதான். கெடுதல் அவாய்ட் பண்ணிட்டு நல்லது மட்டும் எடுத்துக்கணும். அதுக்காக அஷ்டமத்துக்கு புரியுதுங்களா? அது வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கணும். அப்போ தான் வளர்ச்சிக்கு வரி. வெறுமனா சுகத்தை அனுபவிக்கிட்டால் இங்கே என்ன வெற்றி வந்து ஆகிடும், அழிவு தான். மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறது தான் 8ஆம் வீடு எப்போதுமே. அதான் அந்த 2, 3, 6, 8 இதெல்லாம் 12 இதெல்லாம் பார்த்தோன்னா மூமெண்ட்டுக்காக வச்சுருக்கிறது, அடிக்கிறதுக்காக இல்லை. தட்ஸ் க்ரியேட்டிவிட்டி வந்தாலும் அதை அனுபவிச்சுட்டே இருந்தால் அனுபவிக்கிறதுன்றது அழியறதுன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தர் அனுபவிக்கிறானோ தேய்மானம் வந்து பாழாகத்தான் செய்யும். அதுக்காக அஷ்டமஸ்தானம் வச்சுருக்கு. அப்போ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ 2ஆம் வீடு 8ஆம் வீடு சம்மந்தப்பட்ட தொடர்புலாம் மாரகஸ்தானங்கள்னு பேர். மனுஷன் அப்படியே உயிரோடு இங்கே இருக்க போகிற மாதிரி மாரகத்து வந்துருத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த கன்னியினுடைய பூர்வ புண்ணிய சனீஸ்வரர் 50-50 இருந்து சாவுக்காலண்டு சனிக்காலண்டு செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அதனால் இவாளுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ராகுகேதுக்கள் சனீஸ்வரனுடைய இவருடைய புதனுடைய 2 மெய்யடியார்கள் அவர்கள்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி கரெக்டாக அந்த நேரம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. இவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். அது மாதிரி வேடிக்கை அப்படி லட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதுதான் சனிக்காலில் கொடுத்து சனியை காலில் வச்சு தன் கையில் வச்சுட்டு ஹோல்டு எசகோசு பண்ணிட்டா என்ன பண்ணுறது. அதே மாதிரி செவ்வாய் காலில் அங்கே இருக்கும்போது யார் புதன் கால் நிற்பார். புதன் செவ்வாய் காலில் நின்னா துலாத்துக்கு வந்துடுறார், வந்துட்டு உட்காந்துருப்பார். சுக்கராச்சாரியம் வந்து உட்காந்துருவார் அதே இடத்துல. சுக்கரன் யார் காலில் குரு காலில் உட்காந்துருவார். செவ்வாய் குருவை 2 பேருமே சுக்கரனும் புதனும் வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன கேட்கல, அப்புறம் அந்த செவ்வாய் குருவுடைய காலில் நிற்கிறாரு. அப்படியே அப்பா அவரை 2 பேரும் பிடிச்சிட்டுருவாங்க. ஆக மொத்தம் யோகங்களை யார் மூலம் எப்படி பண்ணணும், யார் மூலம் பண்ணணும், நமக்கு எப்படி சாதிச்சுக்கணும்னு அழகாக பிளான் பண்ணி முடிச்சிருக்காரு. அது பிரகாரம் நடக்கிறது. ஆக மொத்தம் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து நிறைய விட்டு கொடுத்து போகிற அமைப்பு உங்களுக்கு இயற்கையாக வரதுனால உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் வராது, ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதாவது வம்ச விருத்தி ஆகும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. குழந்தை இத்தனாலோ இல்லாதவங்க குழந்தைகள்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும். இது இந்த மாதிரி காலத்தில் சொல்கிறீங்கன்னா காலம் இந்த மாதிரி காலம் அந்த மாதிரி காலம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். நமக்கு சீன் க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஸ்ரீக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஆபத்து வரணும்னா கூட நம்ம காப்பாற்றி கரை சேர்த்துறது. அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு? வெளி உலகம் மட்டும்லாம் அப்படியே இருக்குன்னா அதை பார்த்து மோகிப்பீங்க. அந்நிய மோகத்தில் இருக்கீங்களே, கொஞ்சம் நம்ம நாளை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்கிற பண்ணிருக்காரு. இங்கேயே வியாபாரம் நன்னா பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுத்தேன்னா உங்களுக்கு சந்தோஷமான லைஃப் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் இங்கே இருக்கும்போது அந்நிய நாட்டில் பார்த்து இது பார்த்து போகக்கூடாதுக்காக தான் இப்போ ரிசல்ட் ஓரியன்ட்டாக பகவான் பண்ணிகிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதனால் சுற்றிய நாடெல்லாம் நெருப்பு அழியும், நாசமாகும், வியாதி. ஐயோ ஆப்பிரிக்காவில் அந்த வியாதி வராதான் போகுது, வரதா பார்த்துட்டு இருக்காங்க நம்மளால். அது மாதிரி வேடிக்கை அவங்க 2 ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு வந்து பயமுறுத்தும். அரசாங்கம் ஒத்துழைக்காது. நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம எப்படி சுதாரிக்கணும் பண்ணணும், எல்லாமே நமக்கு பகையாக வெளியூட்டில் இருக்கும். அதுக்கு மீறி எப்படி பண்ணணும்னா அந்த அறிவு உனக்கு கொடுத்துருக்கான், நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் 10ஆம் வீடு சொல்லக்கூடிய கன்னிக்கு சொல்லக்கூடிய அவரே தான், அவர் புதனே தான். செவ்வாய் உட்கார வச்சுருப்பார். 3ஆம் வீடு அதிகாரி செவ்வாய் அங்கே உட்காந்துருக்காருன்னா 3 தான் முக்கியம். ஸ்டார்டிங்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே. அந்த 3 எப்படிலாம் வேலை செஞ்சேன்னா எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த 3ஆம் வீடு உட்கார வச்சுட்டு குருவுடைய காலில் உட்கார வச்சுட்டார். என்ன அழகாக பண்ணுறாரு பார்த்தீங்களா? அதனால் கவலைப்பட தேவையில்லை. அந்த 3ஆம் அதிகாரம் தான் 8ஆம் வீடு அதிகாரம் தான் கூட அவங்க உட்காந்துட்டு பண்ணாலும் எது தேவை எது தேவையில்லை, எது தேவையில்லாத எப்படி தேவையை உண்டாக்கணும், எப்படி நம்மளை
மற்றவங்களும் நம்ம டீம் ஒர்க் சேர்த்துக்கணும். இதெல்லாம் அழகாக பண்ணி முடிகிறார். ஆக கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி குருவே தான். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் கலத்திரமே குருவே தான். கலத்திரத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு தான் அவரால் இயலாதுக்கு தான் குருவினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஐடியாவோடு பண்ணிட்டார் பகவான். கரெக்டாக பாக்கியத்தில் உட்கார வச்சுட்டு சௌகரியை கொடுத்துட்டு அப்படியே வக்கரமாக்கினாலும் அப்படியே இருந்துக்கோ. 4 3 2 3 யோகினிலே இருந்துக்கோ. சந்திரன் காலில் இருந்துக்கோன்னா சந்திரன் யாருன்னா லாபாதிபதி. அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதில் எதுவுமே எப்படி போனாலுமே எந்த ஆங்கிளில் போனாலுமே இந்த நெட்வொர்க்கில் கரெக்டாக மாட்டுவார். அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு. ஆக எத்தனை பேரழிவு சீரழிவு பயங்கரமான அழிவு வந்தாலும் நம்ம நாட்டில் பாதிப்புன்னு இது இருக்கும் தவிர மிகைப்படுத்தி தான் பேசுவாங்க தவிர அங்கங்கே நடக்கக்கூடிய அமைப்புகளை பாதிப்பாகும்போது நமக்கு ஒன்றுமே இல்லை. பயமுறுத்தல் தான் இருக்கும். ஆனால் அதை பெருசுப்படுத்துவாங்க, அவ்வளோதான். ஆமாம், நமக்கு எப்போதும் போல எல்லா காலத்துலேயும் எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருப்போம். நம்ம அதுக்காகலாம் மாற்றிக்கலாம் மாட்டோம். நம்ம சௌகரியங்கள் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவோம். எதுவுமே பிரச்சனை இல்லாதபடி ஸ்மூத்தாக போகும். இது எப்படி சொல்கிறீங்க? நம்ம தமிழ்நாடே அழியும் ஆவோன்றாங்களே, அதில் தமிழ்நாடுலாம் அழியாது. அப்போ நம்மளாம் எங்கே போகுது? பகவான் இங்கே தான் இருக்கான், எங்கே போவான்? நமக்காக அனுபவிக்கிறது உட்காந்துட்டு அவன் அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. மற்றத்தெல்லாம் அழிச்சான்னா ஒரு பொழுதுபோக்கு பார்த்துக்கோ, அவனுக்கு ஆகாரம் அது. ஏன்னு கேட்குறதுக்கு நீ யார் நான் யார்? விதியோ அப்படி தான். நமக்கு சௌரியமாக இருக்கா, அனுபவிக்கிறியா, கொஞ்சம் அவன் நினச்சின்னு அனுபவிங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். இது வியாபாரம், வெளிநாடு வியாபாரம் அமோகமான இருக்காது. கொடிக்கட்டிலாம் அங்கே பறக்காது. இங்கேயே சமாளித்து 4 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே இங்கேயே முதலாளியாக இருந்து 4 பேரோடு சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா விருத்திகம் நன்னா வரும். அந்த அங்கே போகிறவங்கெல்லாம் அங்கே ஓஞ்ச பிறகு உங்கள் வியாபாரத்தை பெருக்கிக்கலாம். அரசுகள் இப்படி இருக்கேன்னா அன்றைக்கி அரசு நமக்கு சாபக்கேடு இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இது இல்லைன்னா ஏதோ ஒரு அரசாங்கம், அவ்வளோதான். அது நமக்கு துணைக்கு அரசாங்கம் இருக்கணும், அவ்வளோதான். எங்கள் வீட்லேயும் பையன் இருக்கான்னு சொல்கிற மாதிரி தான். இப்படி தான் அந்த அரசாங்கங்கள்லாம் ஒரு நாள் ஒன்றும் பண்ணாது. அதனால் நம்ம வரைக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தான்னா அவங்க சாமர்த்தியம் அது. ஆக மொத்தம் நம்ம நாட்டில் அரசாங்கத்தை எதிர்பார்த்து பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படி இருந்தீங்கன்னா நல்ல மேலே பெரிய செல்வந்தராகலாம் ஸ்டாக் வச்சுக்கலாம். அது நம்ம யுக்தியே வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும், நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருப்திப்படுத்தலை யார் திருப்திப்படுத்தாலும் படுத்தினாலும் அரசியல்வாதி திருப்திப்படுத்த முடியாது. அதனால் உங்கள் சாமர்த்தியம் நீங்களே அரசியல்வாதி ஆகிடுங்க. இப்படி தான் அமைப்பு. இக்கட்ட எந்த நிலையில் இருந்தாலுமே எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் நம்மளை தட்டாதபடி அந்த அளவுக்கு அரவணைச்சின்னு போகிறான்னு எப்படி இதுன்னு கேட்டான்னா அதுதான் பகவான் அவன் கூடயே அனுபவிக்கிறான், தெரியறது இதுலேருந்து. மொத்தத்துலேயே இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். ஆக இந்த போர்க்கால அடிப்படையில் எல்லா ஒர்க்கும் நடக்கும். நெட்வொர்க் பயங்கரமாக நெட்வொர்க் இருந்தால் நம்ம சௌரியம். போர்க்காலில் மடமடான்னு என்ன பிஸ்னஸ்ஸு பயங்கரம் நடக்கும். குரு வக்கரமாக போகிறாரு, இதாக போகிற சனி அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த அத்தனை இது பாதிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு வழி பண்ணுறாரா பாருங்கள், அதுதான் பிரமாதம். இந்த அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஓடும். அடுத்த மாதம் மற்றவங்கள மாதிரி திராட்டில் விட்டுட்டாருன்னா நமக்கு அம்பேல் தான். நல்ல காலம் விடமாட்டான்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த இதில் பிரகாரம் பிரச்சனையும் இல்லாமல் எல்லா காலத்துலையும் நடக்கக்கூடிய விஷயத்தில் குழந்தைகள்லாம் நம்ம கூடயே டீம் ஒர்க் பண்ணுறத வச்சுக்கோங்க. பொழுதுபோகிறதுக்காக 10 நிமிஷம் குழந்தைகளை விழுப்பிடுங்க. திராட்டில் விட்டுறாதீங்க. திராட்டில் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், மறந்துட வேண்டிதான். அறிவு ஆணும் பெண்ணும் பொறுத்த வரைக்கும் 2 குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளோடு சொல்லி இருந்து பழக்கப்படுத்திகிட்டே இருக்கணும். நல்லது அது. ஒரு நாளும் உறவு வாங்கலாம் விட்டு கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு இருந்தான்னா குடும்பம் விருத்திக்கு வரும். ஒரே ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் குழந்தைலாம் விருத்திக்கு வராது. என் வீடு குத்துறேன்னா குடும்பத்தோடு சைவம் இருந்தால் தான் அது போய் விருத்தின்னு பேர். சம்பந்தி இருக்கணும், அம்மன் இருக்கணும், மாமா இருக்கணும், அத்தை இருக்கணும், குழந்தை இருக்கணும், ஒருபடி அவாயுவா நிறைய இருந்தால் தான் புத்தி. அது மாதிரி குடும்பம் பேர். ஒத்தனே இருந்து வந்துட்டு இந்த குழந்தை கல்யாணம் இப்போ இது எப்படி ஆகணும்னா அப்படியே தான் இருக்க போகுது எப்படியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராட் அவுட் டேஸ் அவுட்டில் கொண்டு வாங்க. நெட்வொர்க் கொண்டுற மாதிரி கொண்டிங்கன்னா ஷல்ப்பாக இருப்பீங்க. இந்த டைம் இது ரைட் டைம் டு என்டர்டைன். லைஃப்பில் எல்லாம் ஈடுபாடு கொள்ளக்கூடிய இந்த நல்ல காலம் இது. அவனுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குது.
10 தாக்கில் விட்டாங்க. நம்ம டெத்னால நாங்களால் எல்லாம் பண்ண முடியும். கன்னிக்கு பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சந்திரன் நிறைய பண்ணி கொடுக்குறார். அதே மாதிரி ஐனசேனுபவ சம்மந்தப்பட்ட இதில் சூரியன் புதன் மாறி மாறி பண்ணி அது நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. சுகஸ்தானம் அந்த மாதிரி யாரோ அந்த தொடர்புள்ள சம்மந்த குரு தொடர்பு பெற்று நிறைய பண்ணி கொடுக்குறார். சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட குரு வாக்கியத்துக்கு வர வச்சு இதெல்லாம் கூத்தல் நிறைய பண்ணுறதுனால நமக்கு சௌரியமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு எல்லாம் இருக்குது. எப்படி சாப்பிட்றது? பசிக்கலையே, நாக்கு இப்படி வாயில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா, இப்படியே வியாக்கியானம் பண்ணியிருந்தால் போக வேண்டியது தான். அதனால் நல்ல நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நல்லபடியாக அனுபவிச்சு வாழ்க்கை மேலும் மேலும் ரசிக்கும்படி பண்ணிவிட்டு சொல்லி பிரார்த்திக்கிறேன்.